நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில துக்கம், விரக்தி, பேரார்வம்னு சில தீவிரமான உணர்ச்சிகளை அனுபவிச்சிருப்போம். ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் இது எல்லாம் எப்படி பாக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க மனுஷனோட உணர்ச்சிகளோட ஆழத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். கேட்கும்போதே மனச கணக்க வைக்குதில்ல. தாவீதோட புலம்பல்ல இருந்து வர்ற இந்த ஒரு வரி ஒரு பெரிய சோகத்துக்கும் ஒரு காவியத்துக்கும் நம்மள தயார்படுத்துது. ஒரு பேரழிவோட தொடக்கம்தான் இது. சரி, நாம எதை பத்திலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு ராஜாவோட தனிப்பட்ட துக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட விரக்திய பார்ப்போம். கடைசியா பலரும் தப்பா புரிஞ்சுகிட்ட ஒரு பேரார்வத்தோட உச்சம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க முதல்ல அந்த ராஜாவோட கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட முதல் பகுதி இதுதான். ஒரு மாபெரும் தலைவர் தாவீது ராஜா. அவரோட மனசுக்குள்ள இருந்த உண்மையான தனிப்பட்ட துக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. போர்க்களம். அங்கிருந்து ஒரு தூதன் ஓடி வர்றான். அவன் உடுத்தியிருந்த உடையெல்லாம் கிழிஞ்சு போய் தலை முழுக்க புழுதி. அவன் முகத்துல ஒரு பயங்கரமான பதற்றம். அவன் என்ன செய்தியை கொண்டு வந்திருப்பான்? அந்த தூதன் கொண்டு வந்த பேரெதிர்ச்சியான செய்தி இதுதான். வீரர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க, நிறைய பேர் செத்துட்டாங்க, கடைசியா ராஜாவும் அவரோட மகனும் கூட இறந்துட்டாங்க. இந்த ஒரு வரியில ஒரு தேசத்தோட தலைவிதியே மாறிப்போச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே தாவீதும் அவரை சுத்தி இருந்தவங்களும் உடைஞ்சு போறாங்க. அவங்கவுங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு கதறி அழுது சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம நோன்பு இருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட துக்கம் இல்ல, ஒரு தேசமே தன்னோட தலைவனுக்காக சேர்ந்து அழுற ஒரு தருணம் அது. ஆனா தாவீதோட துக்கத்துல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அது வெறும் தேசத்துக்காக அழுற துக்கம் மட்டும் இல்ல, அது தன்னோட உயிர் நண்பனான யோனத்தானை இழந்த தனிப்பட்ட வலியும் கூட. ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய இழப்புகளை அவர் சுமக்கிறார். தாவீதுக்கும் யோனதானுக்கும் நடுவுல இருந்த அந்த ஆழமான நட்ப இந்த வார்த்தைகள் அப்படியே காட்டுது பாருங்க. அவரோட இதயம் எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும்னு அவரோட சொந்த வார்த்தைகள்லேருந்து நம்மளால உணர முடியுது. இப்ப பாருங்க, அவரோட கவனம் மாறுது. தேசத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நமக்கு இவ்வளவு செழிப்ப கொடுத்த ராஜாவுக்காக நாம எல்லாரும் அழணும்னு சொல்றார். இங்க அந்த தனிப்பட்ட இழப்பு ஒரு சமூகத்தோட இழப்பா மாறுது. ஒரு தலைவனோட இழப்பே இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா ஒரு தேசத்தோட தலைவிதியே கேள்விக்குறியானா என்ன ஆகும்? வாங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இப்போ நாம பார்க்க போறது ரெண்டாவது உணர்ச்சி நிலை. இது நடந்ததுக்காக அழுறதில்ல, இப்போ நடக்கிற கொடுமைக்காக உதவி கேட்டு எழுப்புற ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட கதறல். சங்கீதத்திலிருந்து வர்ற இந்த வரி இவ்ளோ ஆழமா இருக்கு பாருங்க. அந்த மக்களோட வலி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே கண்ணீர் தான்னு சொல்றாங்க. அந்த துன்பத்துக்கு கடவுள் தான் காரணம்னு அவங்க நினைக்கிறதையும் இது காட்டுது. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், கடவுள் நம்மள கைவிட்டுட்டார். அதனால என்ன ஆச்சு? பக்கத்து நாட்டுக்காரங்க சண்டைக்கு வராங்க, எதிரிகள் எல்லாம் நம்மள பார்த்து கேலி பண்றாங்க. இந்த அவமானம் அவங்களோட விரக்திய இன்னும் அதிகமாக்குச்சு. இவ்வளவு கஷ்டத்துலயும் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. கடவுளே, எங்களை மறுபடியும் பாருங்க, உங்க பார்வை எங்க மேல பட்டா போதும், நாங்க காப்பாற்றப்படுவோம்னு நம்புறாங்க. அவங்களோட மன்றாட்டுல இருக்கிற அந்த நம்பிக்கையை இது அழகா காட்டுது. சரி, துக்கத்தை பார்த்தோம், விரக்தியை பார்த்தோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்ச்சி இருக்கு, பேரார்வம். சில சமயம் ஒருத்தரோட பேரார்வம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னா மத்தவங்களுக்கு அது ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம் மாதிரி கூட தெரியும். அப்படி ஒரு நிலையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ தாவீதோட துக்கத்துக்கும் இயேசுவோட பேரார்வத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. தாவீதோட துக்கங்கிறது ஒரு இழப்புக்காக எல்லோராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒண்ணு. ஆனா இயேசுவோட பேரார்வம் அப்படி இல்ல. அது ஒரு தனிப்பட்ட நோக்கம். அதனால அவரோட குடும்பத்தினரால கூட அதை தப்பா புரிஞ்சுக்க முடியுது. மார்க் நற்செய்தியில ஒரு காட்சி வருது. இயேசுவும் அவரோட சீடர்களும் அவங்களோட வேலையில எந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்தாங்கன்னா, சாப்பிட கூட அவங்களுக்கு நேரம் கிடைக்கல. மக்கள் கூட்டம் அவங்கள விடாம சூழ்ந்து நிக்குது. அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு. மக்கள் அவரை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? மதிமயங்கி இருக்கிறார்னு. அப்படின்னா என்ன? அவருக்கு புத்தி பேதலிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தரோட தெய்வீக நோக்கத்துக்கும் மத்தவங்களோட சாதாரண புரிதலுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு இந்த வார்த்தை காட்டுது. இத மக்கள் மட்டும் சொல்லல, கொடுமை என்னன்னா அவரோட சொந்த குடும்பமே இத கேள்விப்பட்டு அவனுக்கு புத்தி சரியில்லை, போய் புடிச்சிட்டு வாங்கன்னு கிளம்புறாங்க. அவரோட பேரார்வம் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே அந்நியப்படுத்திடுச்சு. ஓகே, ஒரு பக்கம் ராஜாவோட துக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சமூகத்தோட விரக்தி, இப்போ ஒரு தீர்க்கதரிசியோட பேரார்வம். இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்கு? ஒரு நோக்கத்தோட வாழறதுக்கு நாம கொடுக்கிற உணர்ச்சி பூர்வமான விலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, துக்கம்ங்கிறது நம்ம நேசிக்கிறவங்கள இழக்கும்போது வர்ற வலி. விரக்திங்கிறது நம்ம நம்பிக்கை சோதிக்கப்படும் போது வர்ற ஒரு சமூகத்தோட அழுகுறல். ஆனா பேரார்வம், அது மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு தெய்வீக அழைப்பிலிருந்து வர்ற தனிமை. இந்த மூணுமே மனுஷங்கள அவங்களோட எல்லைக்கே கொண்டு போகுது.
அதனால தான் இந்த கதைகள் எல்லாம் வெறும் பழங்கதைகள் கிடையாது. இது நம்மளோட உணர்ச்சிகளோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்க உதவுது. அன்பு, இழப்பு, நோக்கம்னு இன்னைக்கு நாம போராடுற அதே விஷயங்களோட இது நம்மளை இணைக்குது. அப்போ ஒரு கேள்வி வருது. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரியான தீவிரமான உணர்ச்சிகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா? இதுதான் அதுக்கு நம்ம கொடுக்கற விலையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?